அவன் கமெண்ட் பண்றான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுன்னா நீ ஏன் காலை தூக்கி போடுற? அப்ப நீ ஒன்ன மாத்திக்க மாட்டா, நாங்க மாத்திக்கணுமா? இட்ஸ் a feel good. நான் ஓட்டுறேன், நான் வந்து ஒரு பையன் மாதிரி பைக் ஓட்டுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து அந்த காலை அப்படி தூக்கி எடுக்கிறப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது உன்னை எங்க டிஸ்டர்ப் பண்ணுது? எனக்கு கோவமா இருக்கு, பாக்குறேன் நீ அந்த மாதிரி பண்றது எனக்கு கோவமா இருக்கு. அதனால நான் திரும்பி நான் உன்னை ஏன் கோவம் காலை வருது? ஏன் பைக் ஏன் கால் நான் எப்படி போடணுமோ அப்படி போடுவேன், முன்ன போடுவேன், பின்ன போடுவேன், அப்ப சைடுல ஏன் வாங்கி ஏன் இது நான் அப்படித்தான் பேசுவேன். அது கோபம் இல்ல, அது வயித்தெரிச்சல். அதாவது நமக்கு அடிமையா இருந்த பெண்கள்லாம் இன்னைக்கு நமக்கு சரிக்கு சமமா உட்கார்றாங்க, சரிக்கு சமமா எல்லாம் பண்றாங்கன்றது அவனால ஏத்துக்க முடியல. அது ஒரு இயலாமையான ஒரு உச்சகட்டம் தான் அது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்ப மதிக்கிறானோ அவன் தான் ஆண். இவன் ஆனா ஆம்பளிங்கோட மானத்தை வாங்குறதுக்குன்னு இங்க இருந்து போறீங்கடா வண்டி கட்டிக்கு நீயா நானாக்கு. பெண்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள்னால எல்லா ஆண்களும் இப்படி கிடையாது. இந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான ஆண்கள் இருக்கிற சமுதாயத்துல நீங்க சர்வை பண்ற சூழ்நிலை இருக்குதான் செய்யுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேசி பேசி தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க வேணா பாருங்க, இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் கான்டென்ட்டா மாற போறான். நம்ம வச்சு செய்யறதுல இவன் அடுத்த வருஷம் நீயா எனக்கு வந்து அது கதருவான், ஐயா மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பேசிட்டேன்